NEET 2023 கேட்கப்பட்ட இன்னொரு கொஸ்டின் என்னன்னு பார்த்தா, இந்த ஈக்குவேஷன் GPP minus R is equal to NPP. இது ஒரு கொஸ்டின். இதுல GPPங்கிறது gross primary productivity, NPPங்கிறது net primary productivity. அப்ப R என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தா, ரெஸ்பிரேட்டரி லாஸ் கொடுத்துருக்காங்க, reproductive allocation கொடுத்துருக்காங்க, photosynthetically active radiation கொடுத்துருக்காங்க, respiratory quotient அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது போறதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்துடலாம். gross primary productivity அப்படின்னா இந்த பிளான்ட்ஸ் ஆட்டோட்ராப்ஸ் எல்லாம் சோலார் எனர்ஜியை என்ன ரேட்ல ட்ராப் பண்ணி பிடிச்சி வச்சிருக்கிறது, ஓவரால் ட்ராப்டு எனர்ஜி தான் ஜிபிபி. இதுல வந்து என்பிபி நெட்னா இதுல ஒரு அமௌண்ட் ஆஃப் கார்பன் ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட கார்பன் ரெஸ்பிரேஷன்ல எனர்ஜி ரிலீஸ் பண்றப்ப கார்பன் டை ஆக்சைடா வெளியே போயிடும். அதுக்கு பேரு ரெஸ்பிரேட்டரி லாஸ். ரெஸ்பிரேஷன் வழியா எனர்ஜி வெளியே போயிட்டு மிச்சம் எவ்வளோ இருக்கோ அதுதான் என்பிபி, தட் இஸ் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு பேரு. ஸோ இதுல இருந்தே இப்போ தெரிஞ்சு போச்சு ரெஸ்பிரேட்டரி லாஸ் தான் அந்த ஆறுங்கிறது. இன்னொன்று என்னென்ன ஆப்ஷன் எப்படி ரூல் அவுட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரீப்ரொடக்டிவ் அலோகேஷன் அப்படின்னா எனர்ஜி allotted ஃபார் ரீப்ரொடக்ஷன், அது இப்போ நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். போட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன்னா இப்போ சோலார் ரேடியேஷன்ல 400 to 700 நானோமீட்டர் மட்டும்தான் நம்மளோட பிளான்ட்ஸால ட்ராப் பண்ணி கார்பனை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதனால இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ரெஸ்பிரேட்டரி கோஷன் அப்படின்னா ஒரு சப்ஸ்ட்ரேட்டை ஆக்சிடைஸ் பண்றப்போ, ஆக்சிடேஷன்னா இங்க ரெஸ்பிரேஷன், ரெஸ்பயர் பண்றப்போ கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ எவால்வ் ஆச்சு, எவ்வளோ ஆக்சிஜன் எடுத்துக்கிச்சு, இந்த ரேஷியோவை தான் நம்ம ரெஸ்பிரேட்டரி கோஷன் சொல்லுவோம். இதுவும் இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி லாஸ் தான் இதுக்கான ஆன்சர்.